ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் எக்ஸசைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 9 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் cos a ப்ளஸ் cos b இஸ் ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க அண்ட் sin a ப்ளஸ் sin b இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ரூவ் தட் tan ஆஃப் a ப்ளஸ் b/2 இஸ் ஈக்குவல் டு 1/2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இது எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். எஸ் சொல்யூஷன் ஃபஸ்ட் பாருங்கள். இந்த cos a plus cos b is equal to 1/2 இதை எடுத்து எழுதிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. cos c plus cos d is equal to ஃபார்முலா 2 cos c plus d/2 cos of c minus d/2 ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோமா? இந்த ஃபார்முலா தான் எடுக்க போகிறேன். அப்போ நம்ம கொஸ்டின் பாருங்கள். cos சின்றது நமக்கு a, dன்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா b. அப்போ இது cos c ப்ளஸ் cos dன்னு இருக்கா. இங்கே ஃபார்முலாவில் சின்றது நமக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டிக்கு மேலே பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 cos இங்கே c இருக்குங்களா, c நமக்கு a ப்ளஸ் d நமக்கு b/2 cos ஆஃப் இங்கே c நமக்கு a மைனஸ் dன்றது b/2 இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 1/2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, sin a ப்ளஸ் sin b இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு இருக்குங்களா, அதை எடுத்து எழுதிக்கிறேன். sin a ப்ளஸ் sin b இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான நமக்கு தேவையான ஃபார்முலா சின்ஸ் sin c plus sin d is equal to 2 cos sin c plus sin d தானே. ஓகே, 2 sin c plus d/2 into cos of c minus d/2 நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க சம் பாருங்கள். sin cன்றது நமக்கு என்ன, இங்கே a, dன்றது b. இப்போ sin c ப்ளஸ் sin dன்னு எடுத்தோன்னா இங்கே ஃபார்முலாவில் சிக்கு பதிலாக a கொடுக்குறீங்க, டிக்கு பதிலாக b கொடுக்குறீங்க. இங்கே 2 sin c ப்ளஸ் d/2னா a ப்ளஸ் b/2 cos c மைனஸ் d/2 அப்படின்னா a மைனஸ் b/2 இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு இருக்குது. 1/4 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் டிவைட் பண்ணுறோம். 2 டிவைடட் பை 1. அப்போ 2 ஃபஸ்ட்டு எழுதிக்குவாங்க. 2ன்றது இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 2 sin ஆஃப் a ப்ளஸ் b/2 a ப்ளஸ் b/2 cos ஆஃப் a மைனஸ் b/2. ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டின் செக் பண்ணிக்கிறேன். tan a ப்ளஸ் b/2 cot a ப்ளஸ் b/2. கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. ஹோல் டிவைட் போட்டுருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டோன்னா அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 2 cos a ப்ளஸ் b/2 into cos a மைனஸ் b/2 ஈக்குவல் டு போட்டுட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் 1/4 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன சார் இருக்குன்னா இங்கே 1/2ன்னு இருக்கான். இப்போ இதில் பாருங்கள், இந்த cos a மைனஸ் b/2க்கு cos a மைனஸ் b/2 கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2 கட் பண்ணிவிடுங்க. அது போக நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா sin ஆஃப் a ப்ளஸ் b/2 இங்கே cos ஆஃப் a ப்ளஸ் b/2 இஸ் ஈக்குவல் டு இந்த 1/4 அப்படியே எழுதிக்கணுங்க. இன்ட்டு 1/2 மேலே போனால் ரெசிப்ரோக்கல் ஆகுமா 2/1. இந்த 2 எடுத்து இங்கே 4 கட் பண்ணினா 2 டைம்ஸு. இது எப்படி எடுக்கலாம்னா sin θ டிவைட் பை cos θன்னு இருக்கா. sin பை cos ஃபார்முலா என்னன்னா tan நமக்கு. அப்போ tan a ப்ளஸ் b/2ன்னு போடலாம். tan ஆஃப் a ப்ளஸ் b/2 இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/2 மட்டும் இருக்குது. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்.
பாருங்கள் tan a plus b by 2ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த சம்மை. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 11 பார்க்குறோம். லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸில் இஃப் cosecant a plus secant a is equal to cosecant b plus secant b prove that cot of a plus b by 2 is equal to tan a plus tan b ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் cosecant a plus secant a is equal to அங்கே என்ன சார் இருக்குது அப்படின்னா cosecant b plus secant b அப்படின்னு இருக்குங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cosecant எல்லாமே ஒரு சைடும் secant எல்லாம் ஒரு சைடும் நம்ம வச்சுக்க போகிறேன். அப்போ இங்கே cosecant a இந்த ப்ளஸ் cosecant b இங்கே ஈக்குவல் டு உள்ளே வரும்போது மைனஸ் cosecant b is equal to இந்த secant b இங்கே எழுதிக்கோங்க. இந்த ப்ளஸ் secant a இங்கே வரும்போது மைனஸ் secant a. என்ன பண்ணிக்கணும்னு தெரியுதா? cosecant எல்லாம் ஒரு சைடு secant எல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன். இப்போ இந்த cosecant a எப்படி எழுதலாம்னா 1/sin a எழுதலாமா? ஏன்னா cosecant சைனோட ரெசிப்ரோக்கல் தான் cosecant theta. cosecant theta ஓட ரெசிப்ரோக்கல் 1/sin theta எழுதுகிறேன். அப்போ cosecant a 1/sin a அப்படின்னு எழுதிக்கோங்க. மைனஸ் cosecant b 1/sin b எழுதிக்கலாம். இங்கே secantனா secantோட ரெசிப்ரோக்கல் 1/cos a. cos theta ரெசிப்ரோக்கல் 1/secant theta. அப்போ 1/sin cos b இதுக்கு வந்து 1/cos b மைனஸ் இங்கே 1/cos a. இதில் பார்க்கணும் இந்த 1 எடுத்து இந்த sin b இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into sin b மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே sin a by sin a sin b சீக்வல். இங்கே அதை தான் பண்ணுறோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது cos a மைனஸ் cos b by cos a into cos b. ஓகேங்களா? இதில் டினாமினேட்டர் நம்ம எதுவுமே பண்ணலை, நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள். ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வேணால் ஒன்று பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்டெப் நான் போட்டுக்கிறேன். இந்த எங்கள் எல்ஹெச்எஸ் சைடில் sin a sin b ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போங்க. அப்போ இந்த டிவைட் இங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகும். இதில் இருக்க cos a மைனஸ் cos b ஈக்குவல் டு உள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த மல்டிப்ளை இங்கே வந்து டிவைட் ஆகுமா? sin b மைனஸ் sin a பை இந்த cos a மைனஸ் cos b. cos a மைனஸ் cos b is equal to இந்த sin a sin b இங்கே மேலே கொண்டு போயிருங்க. sin a sin b பை cos a cos b. இதில் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? sin b மைனஸ் sin ஏன்னு இருக்காங்க. அப்போ இது நமக்கு ஃபார்முலா என்ன? sin c மைனஸ் sin d. sin c மைனஸ் sin dனா ஃபார்முலா 2 cos c ப்ளஸ் d by 2 sin c மைனஸ் d by 2ன்னு ஃபார்முலா படிச்சிருக்கிறேன். இப்போ 2 cos c ப்ளஸ் d by 2 அப்படின்னா cன்றது b dன்றது a. அப்போ b b ப்ளஸ் a by 2 then sin c minus d by 2 na b minus a by 2 whole divide போட்டுருங்க. இதில் சரி whole divide இல்லை, ஆமாம் இதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே இது எப்படி இருக்குன்னா cos c minus cos dன்னு இருக்குங்களா. அப்போ cos c minus cos dனா மைனஸ் 2 sin c plus d by 2 sin c minus d by 2 ஃபார்முலா. மைனஸ் 2 sin cன்றது நமக்கு a, bன்றது tன்றது b. அப்போ 2 sin a plus b by 2 sin a minus b by 2 is equal to இதில் பார்க்கணு sin a by cos a னா tan a, sin b by cos b னா tan b. அப்போ இது ஃபுல்லாக எப்படி எழுதிக்கலாம்னா tan a tan bன்னு எழுதிக்கலாமா? அதான் இங்கே பண்ணுறேன். tan a into tan b அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு நிமிஷம் பாருங்களேன். இங்கே நமக்கு b மைனஸ் a by 2ன்னு இருக்குது. அப்போ நமக்கு a மைனஸ் b by 2 நமக்கு வரணும். வந்தால் தான் நமக்கு இந்த சைன் கேன்சல் பண்ண முடியும். என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா இந்த b மைனஸ் a by 2லேருந்து ஒரு மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துருங்க. இந்த மைனஸ் வெளியில் எடுத்துனா இங்கே முன்னாடி போட்டுக்கலாம். அதை மைனஸ் 2 காஸ் இது வந்து ப்ளஸில் இருக்குது, எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். a ப்ளஸ் b by 2
இங்கே சைன் இதுலேருந்து -1 வெளியில் எடுத்திருக்கேன். அப்போ இந்த b மைனஸ் ஏ என்னவா மாறுனா a மைனஸ் b/2 ஹோல் டிவைட் -2 sin a ப்ளஸ் b/2 இங்கே வந்து sin a மைனஸ் b/2 ஈக்குவல் டு tan a tan b அப்படியே எழுதிக்கலாம். tan a இன்ட்டு tan b. இதில் பாருங்கள் sin a மைனஸ் b/2க்கு sin a மைனஸ் b/2 கட் பண்ணிடுங்க. இந்த -2க்கு -2 கட் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்குது? cos ஆஃப் a ப்ளஸ் b/2 இருக்குங்க டிவைடட் பை sin ஆஃப் a ப்ளஸ் b/2ன்னு இருக்கா இஸ் ஈக்குவல் டு tan a tan bன்னு இருக்காங்க. அப்போ காஸ் பை சைன் அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா நம்ம ஃபார்முலானா காட் தீட்டா நமக்கு தெரியும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா. காட் தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டான்னு படிச்சிருக்கோமா? அப்போ இது எப்படியே எழுதிக்கலாம்னா காட் ஆஃப் a ப்ளஸ் b/2 இஸ் ஈக்குவல் டு tan a tan b. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரூஃப் இருக்க பாருங்கள். RHS என்ன இங்கே என்ன சொல்லுங்கள் இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. காட் ஆஃப் a ப்ளஸ் b/2 ஈக்குவல் டு tan a tan b ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது பார்த்துக்குவாங்க இந்த சம்மு. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 4.4 பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது, ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன் சம் வரும்போது அது சைடில் எந்தெந்த சம்முக்கு எந்தெந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குறன்றதை ஒவ்வொரு சம்முக்கு நான் சைடில் சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி பாருங்கள் நீங்கள் சம் போடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸசைஸ் 4.4ல் ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயின்னு கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1ல் sin inverse ஆஃப் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். சால்வ். ஃபஸ்ட் இந்த கொடுத்துருக்க சம்மை லெட் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. sin inverse ஆஃப் -1/2 இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைன் இன்வர்ஸை ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போனேன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். -1/2 இஸ் ஈக்குவல் டு sin ஒய்ன்னு எழுதிக்கலாம். இது வேணால் மாற்றி எழுதிக்கோங்க. sin y is equal to -1/2. இந்த sin y is equal to -1/2 எப்படி சார் எழுதுறேன்னா sin ஆஃப் -π/6ன்னு போடுங்க. ஏன்னா sin 30 டிகிரி தான் நமக்கு வந்து என்ன சார் sin ஆஃப் -π/6 தான் நமக்கு -1/2 நமக்கு வந்து. சரிங்களா? அப்போ இதில் sin கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா y is equal to என்ன சார் இங்கே இருக்குன்னா -π/6ன்னு இருக்கும். இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா sin தீட்டாவோட ரேஞ்ச் இங்கே -π/2 less than or equal to y less than or equal to +π/2. இது ஃபஸ்ட் சப்டிவிஷனோட பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சேன். செகண்ட் சப்டிவிஷன் 2 பாருங்கள். tan inverse ஆஃப் -1ன்னு கொடுத்துருக்காங்களா? சொல்யூஷன் இங்கே லெட் இதை tan inverse ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த tan inverse ஈக்குவல் டு வெளியில் கொண்டு பாருங்கள். அப்போ tan inverse அங்கே போகும்போது tan y இங்கே tan y is equal to -1. tan y is equal to -1 இதுக்குனுடைய ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னா -π/2 less than or equal to y plus π/2 வரைக்கும். இப்போ -1 எப்படி எழுதலாம்னா tan ஆஃப் -π/4ன்னு எழுதலாம். இதோட வேல்யூ தான் நமக்கு -1. இதுலேருந்து tan கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே y is equal to -π/4. இது செகண்ட் சப்டிவிஷனோடைய ஆன்சர். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. சப்டிவிஷன் 3 பாருக்கண்ணே. சப்டிவிஷன் 3 என்ன கொசைகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? கொசைகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2 is equal to y அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் இந்த 2 இங்கே வச்சுக்கோங்க. இந்த கொசிகண்ட் இன்வர்ஸ் அங்கே போகும்போது கொசிகண்ட் ஒய் இதை கூட கொசிகண்ட் ஒய் ஈக்குவல் 2. இந்த 2 எப்படி எழுதலான்னா கொசிகண்ட் இன்வர்ஸ் கொசிகண்ட் ஒய் ஈக்குவல் 2ன்னு இருக்குல்ல. அப்போ கொசிகண்டோட வேல்யூ 2 அப்படின்னா நமக்கு தெரியல அப்படின்னா சைனோட வேல்யூ செக் பண்ணுங்கள். சைன் 30 டிகிரி என்னன்னு பாருங்கள்.
சைன் 30 டிகிரி ஈக்குவல் நமக்கு 1/2 தெரியுமா. சைனோட ரெசிப்ரோக்கல் தானே கொசிகண்ட். அப்போ 1/2 ரெசிப்ரோக்கல் என்ன சார்னா 2. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 2வை கொசிகண்ட் y is equal to கொசிகண்ட் இன்ட்டு π/6 போடலாமா பாருங்கள். ஏன்னா கொசிகன் π/6 கொசிகன் 30 டிகிரி தான் நமக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கொசிகன் கட் பண்ணிட்டீங்கன்னா y is equal to π/6 போட்டுடலாம். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2 less than or equal to y less than or equal to plus π/2. இதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் சப்டிஷன் சொல்யூஷன். லெட் இதை எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 is equal to y அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் -√2 மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு வெளியில் போகும்போது சீக்கண்ட் y is equal to -√2. அப்போ சீக்கண்ட் இங்கே √2 அப்படின்னா சீக்கண்ட் வந்து எதனோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்டு. காஸ் 45 டிகிரி என்னன்னு பாருங்கள். காஸ் 45 டிகிரி வந்து நமக்கு 1/√2 கிடைக்குமா. இது என்ன பண்ணிக்கலாம், ரேடியனில் எழுதும்போது π/4ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்டு. இங்கே 1/சீக்கண்டுனா 1/√2 என்ன மாறும், ரெசிப்ரோக்கல் தலைகீழ மாறுமா, √2ன்னு கிடைக்கும் நமக்கு வந்து. அப்போ -√2 என்ன சார் அப்படின்னா சீக்கண்ட் 45 டிகிரிக்கு. இப்போ இங்கே சீக்கண்ட் y is equal to இது எப்படி எழுதிக்கலாம், சீக்கண்ட் ஆஃப் 45 டிகிரி ரேடியனில் -π/4ன்னு எழுதலாம். சீக்கண்ட் ஆஃப் -θ ஃபார்முலா சீக்கண்ட் θ தான். சீக்கண்ட் y is equal to இது சீக்கண்ட் ஆஃப் -θ சீக்கண்ட் θ அப்படின்னா சீக்கண்ட் π/4. சீக்கண்ட் கட் பண்ணிட்டா y is equal to π/4. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0 less than or equal to y less than or equal to π. ஃபஸ்ட் சம்மும் முடிச்சிருக்கணும், இதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இந்த செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் சம்ம முடிச்சதுக்கப்புறம் அதாவது டேனோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் நமக்கு வரும். அங்கே வந்து நம்ம க்ளோஸ் இன்டர்வல் போட்டுட்டோம். ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2. இதை எப்படி எழுதலாம்னா -π/2 less than y less than +π/2 போடலாம். ஓப்பன் இன்டர்வல் போட்டாலும் less than y less than π/2 போட்டாலும் ரெண்டு ஒன்று தான். நான் அங்கே வந்து less than or equal to போட்டுப்பேன். less than or equal to போட்டால் அது க்ளோஸ்டு இன்டர்வலாக மாறிடுறாங்க வந்து. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க சரிங்களா. அது என்ன பண்ணணும்னு இங்கே சொல்லிட்டேன், அதை மாற்றிக்கோ ஃபைனலாக வந்து. இதை பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த செகண்ட் சப்டிஷனுக்கு வந்து அந்த less than or equal to கட் பண்ணிட்டு -π/2 less than y less than π/2 இல்லை அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.4ல் செகண்ட் சம் பாருங்கள். ப்ரூவ் தட் இதில் ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிஷன் 1 வந்து 2 tan inverse x is equal to sin inverse of 2x/1 + x² கொடுத்துருக்காங்க. சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா tan inverse of 4/3 minus tan inverse of 1/7 is equal to π/4 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ சப்டிஷன் 1 நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். சொல்யூஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் எடுத்து எழுதிக்கோங்க. 2 tan inverse of x is equal to sin inverse of 2x/1 + x² நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட் இந்த tan இன்வர்ஸ் எக்ஸை நான் என்னென்னு எடுக்கிறேன் அப்படின்னா தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. லெட் tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. இந்த tan இன்வர்ஸ் அங்கே போகும்போது tan தீட்டாவாக மாறிடும். நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, வி நோ தட் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபார்முலா என்னன்னா இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். sin 2θ is equal to 2 tan θ/1 + tan² அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலாவை இங்கே பாக்ஸ் போட்டுட்டேன். இங்கே என்ன ஃபார்முலான்னு தெரியுதா, sin 2θ is equal to 2 tan θ/1 + tan². இதில் sin 2θ is equal to 2 இங்கே tan θன்னு இருக்கா, tan θன்றது நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்கள், எக்ஸ்ன்னு தெரியுமா, இங்கே இருக்குது பாருங்கள் tan θன்னா எக்ஸ். அப்போ tan θக்கு பதில் எக்ஸ் கொடுக்குறேன். 2x by டிவைடில் 1 + tan² θன்னு இருக்கா, tan θன்னா எக்ஸ், tan² θன்னா x². அப்போ 1 + x²ன்னு போட்டலாம். இப்போ இங்கே 2θ மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைன் அங்கே போகும்போது என்ன சார் ஆகும்னா சைன் இன்வர்ஸாக மாறிடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x/1 + x²
சரிங்களா? இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 2 போட்டுட்டு இங்கே தீட்டா இருக்குல்ல, தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், தீட்டாவுக்கு பல தீட்டாக்கு tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தான் தீட்டா. இப்போ தீட்டாவுக்கு பல tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் இந்த தீட்டாவுக்கு tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 2x by 1 plus x ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இதான் அவங்க கேட்டுக்கூடிய ப்ரூஃப். அங்கே இருக்க பாருங்கள், 2 tan inverse x is equal to sin inverse of 2x by 1 plus x square இருக்கா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், 2 tan inverse x is equal to sin inverse of 2x by 1 plus x square ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதனால் பார்த்துக்குவாங்க, 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம் இது வந்து. நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் சப்டிவிஷன் 2 பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். tan inverse of 4/3 minus tan inverse of 1/7 is equal to π/4 கொடுத்துருக்காங்களா. இந்த சம் பாருங்கள். சரி, இப்போ இதில் LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS is equal to LHS என்ன இருக்குது பாருங்கள், tan inverse of 4/3 minus tan inverse of 1/7 கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அவங்க ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டில் சம் போடும்போது நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட் இங்கே எடுத்து எழுதிக்கலாம் ஃபார்முலா. tan inverse x minus tan inverse y is equal to எப்படி எழுதலாம்னா, tan inverse of x minus y by 1 plus xy என்றது நமக்கு ஃபார்முலா. இதை நீங்கள் படித்து எழுதி பார்த்துருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுதா, tan inverse x minus tan inverse y னா tan inverse of x minus y by 1 plus xy எழுதிக்கலாம். நமக்கு சம்மல் எப்படி இருக்குது பாருங்கள், இது tan inverse of 4/3ன்றது நமக்கு x, 1/7ன்றது y. அப்போ tan inverse x minus tan inverse yன்னு இருக்குங்களா. இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 4/3 கொடுங்க, ஒய்க்கு பதிலாக 1/7 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு tan inverse of இங்கே x இருக்குது, எக்ஸுக்கு 4/3 மைனஸ் y என்ன சார்னா 1/7 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்றது 4/3, ஒய்ன்றது 1/7. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 × 7 நமக்கு என்ன 28 மைனஸ் இங்கே 1 × 3 3 பை 7 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21 ஹோல் டிவைட். இதில் பார்க்கணும், இந்த 1 எடுத்து 3 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 × 7 21, 21 × 1 என்ன சொன்னால் 21 தான். ப்ளஸ் இதில் 1 × 4 4 பை 21. இதை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே LHS இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 28 மைனஸ் 3னா 25/21ங்களா, 25/21. 21 + 4னா 25/21 இஸ் ஈக்குவல் டு போட்டுடுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த 25/21 அப்படியே போட்டுங்க இன்ட்டு இந்த 25/21 மேலே போகும்போது என்னாகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ 21/25ன்னு எழுதிக்கலாம். 25 கட் பண்ணிட்டேன், 21க்கு 21 கட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்றது 45 டிகிரி. அது எப்படி எழுதணும்னா π/4ன்னு எழுதிக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, RHS கிடச்சிருக்காங்க. LHS இஸ் ஈக்குவல் டு RHS. RHS π/4 இருக்குது, π/4ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கன்னு எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஷோ தட் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே சொல்யூஷன் ஃபஸ்ட் சம் எடுத்து இதில் LHS எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ LHS இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 இருக்குது, எடுத்து எழுதிட்டேன். இங்கே நமக்கு தேவையான ஃபார்முலா சின்ஸ்
tan inverse x plus tan inverse y அப்படின்னா என்ன சார் ஃபார்முலானா tan inverse of x plus y by 1 minus xy ஃபார்முலா. இதை படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் சம் போட போகிறேன். இப்போ நம்ம சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. tan inverse of இந்த 1/2ன்றது நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், இந்த 2/11ன்றது ஒய்ன்னு எடுக்கிறீங்க. அப்போ tan inverse x plus tan inverse yன்னு இருக்கா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/2 கொடுங்க, ஒய்க்கு பதிலாக 2/11 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு tan inverse of இது எக்ஸ்ன்றது 1/2 ப்ளஸ் ஒய்ன்றது 2/11 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்றது 1/2 ஒய்ன்றது 2/11 கொடுத்துட்டேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு tan inverse of இந்த 1 into 11 11 இங்கே 2 into 2 4 2 into 11 22 ஹோல் டிவைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வை இந்த 11ஓட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 22 1 into 22 22 மைனஸ் 1 into 2 2 பை 11 2 into 11 22 அப்படியே போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு tan inverse of இதில் பாருங்கள் 11 plus 4 அப்படின்னா 15 by 22 ஹோல் டிவைட். இந்த 22 மைனஸ் 2ன்னு வரும்போது என்ன வரும், 22 மைனஸ் 2 வந்தால் ஏதோ மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. tan inverse 1/2 ப்ளஸ் tan inverse 2/11 தானே இருக்குது. இப்போ xy 2 ஓகே. 22 மைனஸ் 2னா 20ங்களா, 20/22 இஸ் ஈக்குவல் டு அப்படியே எழுதிக்கோங்க. tan inverse ஆஃப் இந்த 15/22 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 20/22 மேலே போகும்போது என்னாகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். 22/20ன்னு மாறும். இப்போ 22வை 22 கட் பண்ணிக்கலாம். இந்த 15 20 எடுத்து நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா 4ஆல் கட் பண்ணலாமா, 4 டேபிளால். இங்கே 4 into 3 15, இங்கே 5 into 4 என்ன சார் அப்படின்னா 20. புரியுதா, 22 கட் பண்ணிட்டேன். இது 4 டேபிளால் கட் பண்ணால் இது வந்து 5ஆல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 into 5 நமக்கு என்ன வரும், 15 வரும். இங்கே வந்து 4 into 5 நமக்கு என்ன சார் அப்படின்னா 20 வந்துடும். ப்ளஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 3/4 இருக்குது, 3/4ன்னு போட்டுடலாம். இதுதான் ஆர்ஹெச்எஸ் இருக்கா. tan inverse ஆஃப் 3/4 இருக்குங்களா, இங்கே tan inverse ஆஃப் 3/4ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க சம். நெக்ஸ்ட் பார்க்கன்னு எக்ஸசைஸ் 4.4ல் 4th சம் பார்க்குறோம். இங்கே சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் tan inverse 2x ப்ளஸ் tan inverse 3x இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ்னு வந்துட்டாவே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், XY இருந்தால் XYயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் சம் எடுத்து வைக்கலாம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan inverse 2x ப்ளஸ் tan inverse 3x இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா சிங்ஸ் tan inverse x ப்ளஸ் tan inverse y அப்படின்னா ஃபார்முலா என்னங்க அப்படின்னா tan inverse ஆஃப் x ப்ளஸ் y பை 1 மைனஸ் xyன்றது நமக்கு ஃபார்முலாவை எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சம் பாருங்கள். tan inverse 2xன்றது எக்ஸு, 3xன்றது ஒய். tan inverse x ப்ளஸ் tan inverse yன்னு இருக்கா. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2xன்னு கொடுங்க, ஒய் இருக்கிற இடத்துல 3xன்னு கொடுங்க. ஃபார்முலா பாருங்கள். tan inverse ஆஃப் எக்ஸுக்கு என்ன நமக்கு 2x ப்ளஸ் ஒய்ன்றது 3x, இப்போ 3x கொடுத்துட்டேன். 1 மைனஸ் எக்ஸு, எக்ஸ் வந்து 2x, ஒய் வந்து 3x இஸ் ஈக்குவல் டு வெளியில் என்ன இருக்குது, இங்கே ஒரு π/4ன்னு இருக்குது. அந்த π/4 அப்படியே போட்டலாம். தென் tan inverse ஆஃப் 2x ப்ளஸ் 3xனா 5x பை 1 மைனஸ் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 into 3 6 x into x ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் 6x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு π/4. இந்த 5x பை 1 மைனஸ் 6x ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. tan inverse ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போங்க.
5x by 1 minus 6x square. அப்போ tan inverse இங்கே வரும்போது tan pi by 4. நெக்ஸ்ட் பாருங்கள் 5x by 1 minus 6x square. tan pi by 4 எத்தனை டிகிரி? 45 டிகிரி. அப்போ tan 45க்கு வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1. இங்கே 5x is equal to இந்த 1 எடுத்து கிராஸ் இந்த இதை 1 minus 6x square மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 minus 6x square தான். 1 minus 6x square ஈக்குவல் டு உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ மைனஸ் 6x square இங்கே வரும்போது ப்ளஸ் 6x square, இங்கே ஒரு ப்ளஸ் 5x இருக்குது. இந்த ப்ளஸ் 1 இங்கே வரும்போது மைனஸ் 1ன்னு வரணும். இதில் ப்ராடக்ட் வந்து மைனஸ் 6, சம் வந்து ப்ளஸ் 5. என்ன நம்பர் வரும் பாருங்கள். ப்ராடக்ட் மைனஸ் 6, சம் வந்து ப்ளஸ் 5. 6 1 கொடுங்க, 1க்கு மைனஸ் 1 கொடுங்க. இப்போ 6 into 1 மைனஸ் 1. தென் 6 into மைனஸ் 1 மைனஸ் 6ன்னு வரும். 6 into 1 மைனஸ் 1 ப்ளஸ் 5ன்னு வருமா? இங்கே ப்ராடக்ட்டில் ஒரு 6 இருக்குது, அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க. 1/6/6 6 கட் பண்ணிங்கன்னா 1ன்னு இருக்கும். அப்போ x plus 1 into 6x minus 1. x plus 1 into 6x minus 1 இது கரெக்ட். இது செப்பரேட்டாக ஈக்குவல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? x plus 1 is equal to 0, 6x minus 1 is equal to 0. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த x is equal to plus 1 வெளியில் போகும்போது மைனஸ் 1. இங்கே 6x equal to மைனஸ் 1 வெளியில் போனால் ப்ளஸ் 1, x is equal to 1/6. இது வந்து நாட் பாசிபிள், மைனஸ் 1. நமக்கு x equal to 1/6 மட்டும் தான் பாசிபிள். அப்போ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். சரிங்களா? இது சம் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், 5th சம் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 4.4ல் 5th சம். இதுவும் சால்வ் தான் கொடுத்துருக்காங்க. சால்வ் tan inverse of x plus 1 plus tan inverse of x minus 1 is equal to tan inverse of 4/7 கொடுத்துருக்காங்க. இது நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும், xy இருந்தால் xy நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கலாம். சொல்யூஷன் tan inverse of x plus 1 plus tan inverse of x minus 1 is equal to என்ன இருக்காங்க? tan inverse of 4/7 கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஈக்குவல் டு வெளியில் எதுவுமே பண்ணணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் பாருங்கள், போன சம்மில் தான் போட்டேன். tan inverse x plus tan inverse yன்னு இருக்கா? இப்போ tan inverse x plus tan inverse of yக்கு ஃபார்முலா நமக்கு tan inverse of x plus y by 1 minus xyன்னு போட்டோம். xன்றது x plus 1, yன்றது x minus 1. அந்த ஃபார்முலாவை இங்கே எடுத்துக்கலாம். tan inverse of xக்கு x plus 1 கொடுக்குறீங்க, ப்ளஸ் yக்கு x minus 1 கொடுக்குறோம். டிவைடட் பை 1 minus xன்றது x plus 1, yன்றது x minus 1. இங்கே tan inverse of 4/7. இதில் மைனஸ் 1க்கு ப்ளஸ் 1 கட் பண்ணிவிடுங்க. tan inverse of x plus x ஆட் பண்ணிங்கன்னா 2x 1 minus a plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்கா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே is equal to tan inverse of 4/7. இங்கே நமக்கு tan inverse of 2x by 1 மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். tan inverse of 4/7 வரும். இதில் 1 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. tan inverse of 2x by 2 minus x square வருமா? இங்கே நமக்கு tan inverse of 4/7. இந்த tan inverse கட் பண்ணிடலாம். அது போக நமக்கு 2x by 2 minus x square, அங்கே வந்து 4/7 இருக்குது. இந்த 7 2xோட மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 கூட 2 minus x square மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 7 into 4 14x, இங்கே 2 into 4 8 minus 4x square. இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ இது ப்ளஸ் எல்லாம் உள்ளே வந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகுமா? ப்ளஸ் 4x ஸ்கொயர், இங்கே ஒரு 14x இருக்குது. இந்த ப்ளஸ் 8 வரும்போது மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. எல்லாமே பாருங்கள் 4ஆல் கேன்சல் ஆகுமா? இல்லை 2ஆல் கேன்சல் ஆகும். நமக்கு வந்து 4ஆல் கேன்சல் ஆகாது, 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் வரும், 2x ஸ்கொயர். இதில் 7 டைம்ஸ் வந்துடும், ப்ளஸ் 7x.
இங்கே 4 டைம்ஸ் வந்துடும் -4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ப்ராடக்ட் வந்து -8 வரணும், சம் வந்து +7 வரணும். இது வரைக்கும் பாருங்கள், ரஃப் பண்ணிட்டு போடுறேன். இங்கே பார்த்துட்டிங்களா இதை? இதில் பாருக்கண்ணே, நமக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ராடக்ட் வந்து -8, சம் வந்து +7. அப்போ என்ன நம்பர் வரும்னா 8 - 1ன்னு எடுக்கலாமா பாருங்கள். 8 1ன்னு எடுக்கிறோம். 1க்கு வந்து -1 கொடுக்குறேன். 8 × -1 -8. 8லேருந்து 1 மைனஸ் பண்ண 7 கிடைக்குமா? இங்கே ப்ராடக்ட்டில் ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2 வந்து டிவைடில் போடுங்க. இப்போ 2ஆல் கட் பண்ணால் இங்கே 4 டைம்ஸ் வந்துடும். இப்போ நமக்கு x + 4 × 2x - 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது தனித்தனி ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா x + 4 = 0, 2x - 1 = 0. இங்கே x இஸ் ஈக்குவல் டு இதில் -4, இங்கே 2x வச்சுக்கோங்க, -1 வெளியே போனால் +1. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1/2. இது வந்து -4 வந்து நாட் பாசிபிள். இங்கே x = 1/2 மட்டும்தான் பாசிபிள். நமக்கு அதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். சரிங்களா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். போட்டுக்க சம்பளம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.